அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தரங்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். முதல்ல கொத்தரங்காய் எடுத்தாச்சு. பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் டேஸ்ட் வரலன்னு சொன்னால் நான் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கே பண்ண தெரியாது. ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். கொத்தரங்காய் பார்க்குறதுக்கு எப்படி நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலான்னா இந்த கொத்தரங்காவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் அப்படி தான் இருக்கும். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போதும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நான் ஒரு பிளேட் நிறையா பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா வானல் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை இருந்தால் போடுங்க, கொத்தமல்லி இருந்தாலும் போடுங்க. எந்த கொத்தமல்லி இல்லை. அடுத்தது வெங்காயம் போட்டாச்சு. அது கொஞ்சம் அடி பிடிக்காமல் வணக்கிக்க வேண்டியதான். அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி போடுங்க, இல்லை உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, போட்டுக்கோங்க. இதையும் நல்லா போட்டு வணக்கிக்காங்க. தக்காளி நல்லா வணங்கினா இப்படி தான் இருக்கும். எண்ணெய்லாம் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. நானே கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். அடுத்து கொத்தரங்காய் போட்டாச்சு. கொத்தரங்காய் தான் பார்க்கக்குள்ளே அழகாக இருக்குது. அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கின அளவு பார்க்குறதுக்கு இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வாழ்க்கை மட்டும்தான் இருட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகம் எல்லாம் வேணுங்கிறது போட்டுக்கோங்க. இப்பயும் பார்க்க கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ரெட்டு வித் க்ரீன் நல்லாயிருக்கு. வேணுங்கிற அளவு இப்போது தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நான் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றினா ரசம் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு சுண்டிடுச்சு. அடுத்தது நல்லா தண்ணி இழுத்துக்கிச்சு. எனக்கு போதும், சாப்பாட்டுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் போதும் எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு போதும், ரெடி ஆகிடுச்சு. பாய்.